புத்திசாலி கோழி. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு புத்திசாலி கோழி வாழ்ந்து வந்தது. அவளுடன் ஒரு பூனை, ஒரு நாய், ஒரு வாத்து ஆகிய நண்பர்களும் இருந்தனர். அவர்கள் விளையாடுவதையே விரும்பினார்கள். வேலை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஒரு நாள் புத்திசாலி கோழி தரையில் சில கோதுமை விதைகளை கண்டது. இந்த விதைகளை விதைத்து வளர்த்தால் நமக்கு நிறைய உணவு கிடைக்கும் என்று அது சொன்னது. அது நண்பர்களை அழைத்தது. எனக்கு நேரமில்லை என்று பூனை சொன்னது. நான் விளையாடப் போகிறேன் என்று நாய் கூறியது. நான் ஓய்வெடுக்கிறது என்று வாத்து சொன்னது. அதனால் புத்திசாலி கோழி தனியாகவே விதைகளை விதைத்தது. நாட்கள் சென்றன. அவள் தினமும் செடிகளை பார்த்து தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வந்தாள். அந்த நேரத்தில் நண்பர்கள் விளையாடிக் கொண்டே இருந்தனர். விதைகள் வளர்ந்து பசுமையான கோதுமையாக மாறின. அதை அறுவடை செய்ய நேரம் வந்தபோது புத்திசாலி கோழி மீண்டும் நண்பர்களை அழைத்தது. ஆனால் யாரும் உதவ வரவில்லை. அவள் தனியாகவே கோதுமையை அரைத்து மாவாக்கி ருசியான ரொட்டி செய்தாள். அந்த வாசனை முழு கிராமத்திலும் பரவியது. அப்போதுதான் நண்பர்கள் எல்லாம் வந்து, நாங்களும் சாப்பிடலாமா என்று கேட்டனர். புத்திசாலி கோழி மெதுவாக சொன்னாள், நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்திருந்தால் இந்த உணவு இன்னும் இனிமையாக இருக்கும். நண்பர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். அன்று முதல் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர். அந்த